இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள இந்த ஒரு வருட காலங்கள் எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வரும் மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி வரும் நாட்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை விலகி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் அதன் மூலம் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிகவும் நன்றாக இருந்து மன அமைதி உண்டாகும். இந்த வருடம் முழுவதும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. அஷ்டம சனி நடப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட நல்ல ஒரு அனுகூலமான நிலையினை தரும். அதாவது எதிர்பாராத வகையில் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அந்த செலவுகளை எதிர்கொள்ள நீங்கள் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்து குறிப்பாக இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதில், அதாவது வெளியூர் மூலமாக அனுகூலங்கள் இருந்தாலும் இரவு நேர பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வீட்டில் வயது மூத்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக கூட வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்தாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தாலும் சர்வகிரக சாதக சஞ்சாரத்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் பலமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று நெய்
எல் தீபம் ஏற்றுவது, ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் வரும் நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை கடக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணுவை யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.